ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி இருக்கீங்க? அங்கே ஒரு கதை. இப்போ இந்த கதையோட எடிங் மாம்பழம். ஒரு தாத்தா பஸ் ஸ்டாண்டில் போய் சும்மா பார்த்துட்டு இருந்தார். அப்போதைக்கு அங்கே பஸ் ஸ்டாண்டு உள்ள ஒரு மாம்பழம் டிசைனாக வெட்டி விற்றுட்டு இருந்தாங்க. 1 கிலோ மாம்பழம் எவ்வளோன்னு கேட்கலான்னு சொல்லி போய் கேட்டான். எத்தனை கிலோவா இருந்தாலும் 300 அப்படின்னு சொன்னாங்க. சரி, 1/2 கிலோ போட்டுட்டாங்க போதும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் 1/2 கிலோ மாம்பழம் போட்டு கொடுத்தாங்க. அவர் இதை பார்த்துக்கிட்டே போனாராம். வீட்டுக்கு போனோன்னே ஒரு பெரிய தட்டு எடுத்து அதை சின்னதாக நறுக்கி வச்சுட்டு பேரங்களெல்லாம் கூப்பிட்டாராம். எல்லாரும் வாங்க பசங்களா அப்படின்னு. அப்போதைக்கு அவங்களாம் வந்து பார்த்தாங்க. மாம்பழம். ஐயோ தாத்தா, மாம்பழமா அப்படின்னு. ஆமாப்பா, மாம்பழம் தான், அவங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன், சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் ஒன்று கொடுத்தாராம், ஒரு பீஸு. தாத்தா நல்லா இருக்கு, ஒன்று கொடுக்குறீங்களான்னு சாப்பிட்டு விளையாட போயிட்டாங்க. சரி, அந்த மிச்சம் இருந்துச்சுல, மீதி எக்ஸ்ட்ரா உள்ளதை இவர் சாப்பிடலான்னு எடுத்து ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்க்குறாரு. அது மாம்பழம் மாதிரியே இல்லையா, ஒரு இனிப்பும் இல்லை, டேஸ்ட்டும் இல்லையா. உடனே பக்கத்து வீட்டுக்காரரை கூப்பிட்டு இந்த மாம்பழத்தை ஒரு நிமிஷம் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னார். சாப்பிட்டு பார்த்தது, என்னது இது இப்படி இருக்கு, மாம்பழம் மாதிரியே இல்லையே, இனிப்பாகவும் இல்லை, எதுவுமே இல்லையே அப்படின்னு சொன்னாராம். அதாங்க நானும் சொல்ல வரேன், எதுவுமே இல்லை, ஆனால் என் பேச பசங்கள்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு போயிருக்காங்க. ஏன் இப்படி இருக்கு மாம்பழம், அப்போல்லாம் அழகாக ஸ்வீட்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மாம்பழம் அப்படின்னு சொன்னாங்க. தாத்தா, இந்த காலத்தில் மாம்பழம் வேணா இருக்கும், ஆனால் மாம்பழமாக அது இருக்காது. அது ஒரு கெமிக்கலை போட்டு அதில் தான் செடி வளருது மாம்பழம். அதனால அந்த மாம்பழம் கெமிக்கலாக தான் இருக்கும். அதனால தான் இப்படி இருக்குது. இப்போ பண்ணுற எல்லா ஃப்ரூட்ஸுமே கெமிக்கல் தான். அதனால தான் இப்படி இருக்குது. இல்லைன்னா பழைய மாம்பழம் போல் அழகாக டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். இந்த தாத்தா ரொம்ப வருத்தப்பட்டாங்க இந்த பேரங்களை பார்த்து. நம்ம காலத்துலனா அழகாக சாப்பிட்டோம், இவங்களால சாப்பிட முடியாதே, அப்போ இருந்த மாம்பழமா இல்லையே இப்போ அப்படின்னு கவலைப்பட்டாங்க. இந்த கதையிலன்னா நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, எப்போவுமே மாம்பழம்னா அப்போ இருந்த மாதிரி இல்லை இப்போல்லாம். ஏன் இது போல் கெமிக்கல் கலந்து ஆசையை உருவாக்குறதுனால. அப்போ இருந்த மாதிரி டேஸ்ட்டாக அதுவே வளர விட்டு பாருங்க, ஒரு நாள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்போது இந்த மாம்பழத்துக்கும் அந்த மாம்பழத்துக்கும் ஸ்டேட்ஸ் பாட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் யாருமே கெமிக்கல் கலக்காதீங்க எதுலேயுமே. ஏன் அந்த கெமிக்கல் கலக்குறீங்க? நல்லா தானே இருக்குது மாம்பழம். அதனால் எதுலேயுமே கெமிக்கல் கலக்கக்கூடாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க விளையாட்டு. பை பாய்.